துப்பாக்கியோட எங்க போயிட்டு வரீங்க? அந்த சிவனாண்டிய தான் பார்த்துட்டு வரேன். அந்த ஆளை எதுக்குமா பார்க்க போனீங்க? இதுக்கெல்லாம் காரணம் அவனாதான் இருக்குமோன்னு அவனை க்ளோஸ் பண்ணதா இந்த துப்பாக்கியோட போனேன். அத்த, அந்த சிவனாண்டி தான் காரணமா? அவனை போட்டு தள்ளிட்டீங்களா? இல்ல மாப்பிள, அவன் இந்த வேலையை செய்யவே இல்லைன்னு சொல்றான். இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் எனக்கு இல்லைன்னு அடிச்சு சொல்றான். நானும் உறுதியா தெரிஞ்சுக்காம எதையும் செய்யக்கூடாதுன்னு பேசாம வந்துட்டேன். அப்ப அந்த சிவனாண்டிக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. டேய், நீயே ஒரு செலா காசு, நீ எல்லாம் என் புருஷனை கிண்டல் பண்றியா? அந்த ஆளும் பண்ணலைனா அப்ப வேற யாருமா பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அதுக்காக அவனை முழுசாலாம் நம்பிடக்கூடாது. அவனையும் சந்தேக லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். என்ன ரேவதி, நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு, இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நம்ம பக்கம் உண்மை இருக்கிறப்போ நாம இதுக்கு பயப்படணும்? எவனோ ஒரு பொறுக்கி அசிங்கமா எழுதிட்டா அத நாம ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்? அத நாம அடியோட மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி 1000 பிரச்சனைகளை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீ என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். இதுக்கெல்லாம் நீ அசரக்கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். காலையில இதை பார்த்ததும் நானும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தேன். ஆனா அப்புறம் நானே கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நாம கரெக்டா இருக்கிறப்போ யாரு என்ன சொன்னாலும் அதுக்காக மனசு உடைஞ்சு மூளையில போய் உட்காந்துடக்கூடாது. தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப என் மனசுல எந்த வருத்தமும் இல்லம்மா. வெரி குட். சாமுண்டீஸ்வரி பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டணும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. டிரைவர் மேடம், நீயும் இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் உன்னை முழுசா நம்புறேன். யாரோ எதிரிங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மேடம். இதுக்கு நன்றி கடனா இது யார் செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நானும் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ மட்டும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்கமா எழுதின அவனோட கையையே வெட்டிடுவேன். என்ன சந்திரா மேடம் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் நேரா விஷயத்துக்கே வரேன். ரேவதிக்கும் டிரைவருக்கும் காதல்னு செவுத்துல எழுதுனது நீதானே? என்ன சைலண்டா இருக்க? நீதானே அந்த காரியத்தை செஞ்ச? ஆமா மேடம், நான் தான் செஞ்சேன். நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி செஞ்ச? காரணமா தான் செஞ்சேன் மேடம். அந்த டிரைவர் இருந்தா மகேஷ் ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்காது. இது பாருங்க, பொங்கல் பண்டிகை அப்ப அவன் அடிச்ச கூத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. இருந்தேன். அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்க. ரேவதியை கோலத்துல இருந்து தூக்குற மாதிரி அவன் மேல விழ வச்சு ரேவதி கண்ணை கட்டிட்டு மகேஷ தேடுறப்ப அவன் வலிய போய் நின்னதால ரேவதி அவனை கட்டி பிடிச்சது எல்லாமே தற்செயலா நடக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே செய்யறான். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. ஆமா மேடம், இப்படியே போனா கல்யாணத்திலயும் ஏதாவது பிளான் பண்ணி மகேஷ்க்கு பதிலா அவன் மாப்பிள்ளை ஆயிடுவானோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. உங்க அக்கா அவனை ரொம்ப நம்புறாங்க. அதனால அவனை அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஏதாவது பெருசா பழிய தூக்கி போட்டாதான் அவங்க நம்புவாங்க. கோவம் வந்து அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படி செய்ய வேண்டியதா போச்சு. நீ கரெக்டா தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருக்க. ஆனா அதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சே. என்ன மேடம் சொல்றீங்க?
நீ எதை நினைச்சு இதை செஞ்சியோ அது நடக்கவே இல்லை. அப்படின்னா உங்க அக்கா அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தலையா? துரத்தல. அவ இன்னமும் அந்த டிரைவரை நம்பிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க வேண்டான்னு 2 பேருக்குமே அட்வைஸ் கொடுக்கறா. என்ன மேடம், நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அவனை வீட்டை விட்டு துரத்திருக்க வேணாமா? நான் சும்மா இருப்பேனா? எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க நம்மள பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. அதை பெருசுப்படுத்த வேணான்னு எனக்கே சமாதானம் சொல்றாங்க. அந்த டிரைவர் விஷயத்துல அவ எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி நினைக்காம வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம ஏமாந்து தான் நிக்கிறோம். ஏன் அப்படி? அந்த டிரைவர் பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் அக்கா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த காரியத்தை செஞ்சது ஏன் புருஷன் தானே அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வரா. நானும் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேடம், நம்ம இனிமே கொஞ்சம் ரூட்டை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மாயா? உங்க அக்கா தான் அந்த டிரைவர் மேல எந்த பழிய போட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்போ அவங்கள விட்டுருவோம். ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்க. அந்த டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவளை நம்ப வைங்க. அவ நம்பிட்டா நமக்கு போதும்ல. ஐயோ மாயா, அவளும் என் அக்கா மாதிரியே டிரைவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவ மனசை மாத்துறது கஷ்டம். மேடம், மாத்துனாதான் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த முடியும். இது பாருங்க, நீங்க திரும்பவும் ரேவதி கிட்ட போய் பேசுங்க. அவளை மட்டும் நாம விரும்புற மாதிரி மாத்திட்டா அந்த டிரைவர் பையன் தப்பான நோக்கத்துல இருக்கான்னு அவளை நம்ப வச்சுட்டா போதும். அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். சரிதான். ஒருவேளை அந்த டிரைவர் கல்யாணத்தப்ப மண்டபத்துல வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சான்னு வைங்க. அந்த சமயத்துல ரேவதி நமக்கு சப்போர்ட்டா இருப்பா. கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும்ல. சரி, நான் திரும்பவும் ரேவதி கிட்ட பேசி அவ மனசை மாத்த பாக்குறேன். அத முதல்ல செய்யுங்க. அவ மட்டும் டிரைவருக்கு எதிரா திரும்பிட்டா போதும். அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது டிரைவர் பத்தின மோசமான அபிப்பிராயத்தை நாம உருவாக்கணும். அதை நீங்க செஞ்சே ஆகணும் மேடம். சேர மாயா. அது போதும் மேடம், நீங்க பண்ணுங்க. இப்ப நான் போனை வைக்கிறேன். போன்ல யாரு? அந்த சந்திரகலா தான் பேசினா. என்னவா? அப்போ ரேவதி அந்த டிரைவருக்கு எதிராக நம்ப வைக்க சந்திராவை தூண்டி விட்டுருக்கன்னு சொல்லு. ஆமா, அவங்க விரல வச்சே அவங்க கண்ணை குத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு முயற்சி தான். நடந்தா சந்தோஷம் தானே. டிரைவரை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அப்போதான் நான் நிம்மதியா ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. ஓகே? ஏன்பா சிலம்போ, இந்த கேடு கட்ட காரியத்தை யார்ப்பா செஞ்சிருப்பா? ஒன்னையும் ரேவதியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உள்நோக்கம் இல்லாம இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். என்னப்பா உள்நோக்கமா இருக்கும்? அட என்னங்க, சாதாரணமா புரியுற விஷயம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சாரிப்பா, உன் லெவலுக்கு நான் சார்பு இல்ல. நீயே சொல்ல, என்ன உள்நோக்கமா இருக்கும்? இந்த மாதிரி அசிங்கமா எழுதுறவங்களுக்கு வேற என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? என்னை இங்கிருந்து துரத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி யாரு யோசிக்கிறாங்களோ அவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த சிவனாண்டியே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அத்தைக்கிட்ட இல்லைன்னு சாதிக்கிறானோ? இல்ல, வந்தாலும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவருக்கு மேடமை தோக்கடிக்கணுன்றதுதான் மோட்டிவே. அதுக்காக இந்த அளவுக்குலாம் இறங்குவான்னு எனக்கு தோணல. அதனால தான் மேடம் கிட்ட இதை அவன் பண்ணலன்னு உறுதியை சொல்லியிருக்கான். அப்பனா இத சிவனாண்டியும் பண்ணல, சின்ன மாமியாரும் பண்ணல. அப்ப இதை யார் தான் பண்ணிருப்பாங்க சிலம்பம்? இந்த 3வது எதிரியா ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது.
ஏப்பா அப்படியா சொல்ற? யார் தான் அந்த பொம்பளை கிரிமினல்னு தெரியலையே. நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பு மேல தப்பு பண்றா. பார்க்கணும் போல இருக்குப்பா. மேடம் என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பெருசாக்கல. இல்லைன்னா ரொம்ப தப்பாயிருப்பான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காகவாது அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏப்பா கன்ஃபார்மா கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தையும் ரேவதியும் உன்னை தப்பாவே நினைக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ரேவதி, வாங்க சித்தி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சித்தி. நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. அந்த டிரைவரை திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண மண்டபத்துல அவன் தான் கட்டையால அடிச்சான்னு மகேஷ் மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறமும் அம்மா நம்பல. அவன் குத்தம் செய்யலன்னு நிரூபிக்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி வீட்லயே தங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் அவன் தப்பு மேல தப்ப துணிஞ்சு செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கூட செவுத்துல எழுதின அந்த கேவலமான காரியத்தை அந்த டிரைவர் பையன் தான் செஞ்சிருக்கணும். உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறித்தனமான ஆசையில தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இத உன் அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ ரேவதி. சித்தி, இது சொல்லதான் நீங்க வந்தீங்களா? அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. தப்பா எதுவுமே செய்யல. கோவில்ல நம்ம எல்லாரையும் காப்பாத்தினாரு. செங்கல் சூளையில அம்மாவோட உயிரையும் காப்பாத்தினாரு. கோயில் கலசம் காணாம போனப்போ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தினாரு. இப்படி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் மறந்துட்டு அவர் மேல வீண் பழி போட்டு வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்கிறது சரியில்லை சித்தி. ஐயோ, இதெல்லாம் அவன் போற டிராமான்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சித்தி உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிற? சித்தி, இந்த குடும்பத்துக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அதையெல்லாம் நான் மறக்கல. ஆனா டிரைவர் விஷயத்துல மட்டும் நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. நம்ம வீட்ல எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் டிரைவர் தானே சொல்றீங்க. அம்மாக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. அவங்களே டிரைவரோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை முழுசா நம்புறாங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த டிரைவரை பத்தி முழுசா தெரியல. அதனாலதான் நீங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கீங்க. அவனை பத்தி முழுசா எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை நம்பாம உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் யாருமே நான் சொல்றத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த சிவனாண்டிய பார்த்து பேசிட்டு வந்ததை நான் வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சேன். அத பத்தி கேட்டதுக்கு மீட் பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கான காரணத்தை நேரம் வரும்போது சொல்லுவேன்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லில ஏமாத்திட்டான். அவ்வளவு ஏன், அவன் பேரு என்னன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அவன் யாரு என்னன்னு விவரத்தை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி ஒருத்தனை நீங்க எல்லாரும் எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா விடு, நீயாவது இந்த பாயிண்ட யோசிக்க வேணாம்? அவன் உண்மையை சொல்லாதப்பவே அவன் ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க வேணாம்? ஒருவேளை அவன் இங்க வந்ததே நம்ம எல்லாரையும் ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ என்னவோ. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும். சித்தி, இப்படி அசிங்கமா பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டிரைவரோட நானும் பேசிருக்கேன், பழகிருக்கேன். நிறைய தடவை வெளியிலயும் போயிருக்கேன். அவரு எப்பவும் கண்ணீர் குறைவா நடந்துக்கிட்டதே இல்ல. அவரை போய் தப்பா பேசுறீங்களே. சித்தி ஆச்சேன்னு பாக்குறேன் இல்லன்னா. ஹலோ மேடம், நாங்கள் ரவி ஸ்டுடியோலேருந்து பேசுகிறோம். உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை நாங்கள் வந்து கொடுக்கட்டா மேடம்? ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வர வேண்டாம், எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நானே வந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், வந்து வாங்கிக்கங்க. சரி சித்தி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். நான் வரேன். எப்படி பேசினாலும் இவன் மனசை மாத்த முடியாது போல இருக்கே. அந்த டிரைவர் பையன் எல்லாரையும் அவ்வளவு தூரம் ஏமாத்தி தான் பக்கம் வச்சிருக்கான். ஏன்பா சிலம்போ, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன? இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம்ன்ற பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கே. கடைசியா அது மாதிரியே நடந்து
நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ல? என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்களுக்கே இந்த மாதிரி விபரீத யோசனைலாம் வருது? இல்லப்பா சிலம்பம், நிஜமா தான் சொல்றேன். அந்த காலர் பட்டன் மாப்பிளைய விட நீ எந்த வகையிலப்பா குறைஞ்சு போயிட்ட? ஏப்பா, அழகு, அறிவு, பர்சனாலிட்டி இது எல்லாமே ஏன் அளவுக்கு ஈக்குவலா தானே இருக்கு. சரி விடுப்பா, என்னை விட கொஞ்சோண்டு அதிகமா இருக்குன்னே வச்சுக்கோயே. நீ ஏன் ரேவதிக்கு மாப்பிள்ளையா கூடாதுங்கிற? ஏப்பா நல்லா யோசிச்சு பாரு. மண்டபத்துல அந்த மகேஷ் மாப்பிள்ள காணாம போனப்போ அத்தை ஒன்னதான மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டு ரேவதி கையில மோதிரம் போட சொன்னாங்க. ஏப்பா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ரேவதிக்கு அவனை விட நீதான் பெட்டர் மாப்பிள்ளன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எதனா யோசிச்சு கொளுத்தி போட்டு போயிடாதீங்க. ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. டிரைவர், டிரைவர். ஏப்பா அழைப்பு வந்துருச்சு, போப்பா. சிலம்பம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். அவனோட சேர்ந்து நமக்கும் மரியாதை கௌரவம்லாம் கிடைக்கும்ல. ஆனா சிலம்பம் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. விடக்கூடாது, ட்ரை பண்ணுவோம். பைப்பு வழியா வேற இறங்கி போகணும். சை. ரேவதி, எதுக்கு டிரைவரை கூப்பிடுற? அம்மா, நிச்சயதார்த்தம் ஆல்பம் ரெடி ஆயிடுச்சான். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு போற? சொல்லிவிட்டா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஆமாக்கா, ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீ ஏன் வீணா அலையிற? இல்லம்மா, போட்டோஸ் எல்லாம் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானே ஸ்டுடியோல போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேனே. அக்கா, போட்டோ பார்க்க அவ்வளோ ஆர்வமா? நடத்து நடத்து. சிப்போடி. சரி, நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே பத்திரிக்கை கடைக்கும் போய் உனக்கு பிடிச்ச டிசைன், கலர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சிரு. சரிம்மா. டிரைவர் மேடம், நீயும் ரேவதி கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பத்திரிக்கைய நல்ல லேட்டஸ்ட் டிசைனா எடுத்து வைங்க. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத. சரிங்க மேடம். ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. அக்கா, என்ன திடீர்னு இப்போ கல்யாண பத்திரிக்கை அது இதுன்னு? இப்ப என்ன பத்திரிக்கைக்கு அவசரம்? கொஞ்சம் பொறுமையா செய்யலாம்ல? இல்ல சந்திரா, காலையில செவுத்துல பார்த்த விஷயத்த இந்நேரம் ஊர் ஜனங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா நாம சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் போய் கொடுக்கணும். அதுக்காக நாம இதை சீக்கிரம் செஞ்சுதானே ஆகணும். நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட் ஈஸ்வரி. உடனடியாக பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாதான் சுகத்தில் எழுதுற விஷயத்தை ஜனங்க மறப்பாங்க. நாமளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆமாம்மா, பத்திரிக்கை இன்னைக்கு அடிக்கலனாலும் சீக்கிரமா அடிச்சுதானே ஆகணும். அதை இப்பவே அடிக்கிறது தான் நல்லது. அம்மா, நானும் வேணும்னா அக்கா கூட போயிட்டு வந்துட்டா? வேண்டாம், அவங்களே போயிட்டு வந்துட்டோம். சரி, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? அம்மா தாயி, மடி பிச்சை போடுங்க தாயி. உன்னால முடிஞ்சதை தானமா போடுங்க தாயி. அம்மா, நீங்க என்ன காரணத்துக்காக மடிப்பிச்சை கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. அந்த கல்யாணத்தை நடத்த பணம் இல்லம்மா. அதனாலதான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சதை போடு தாயி. காசோ பணமோ ஏதாவது போடு தாயி. அஷிஷோ, பணம் சொல்றேன் இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி, கல்யாணம்னு சொல்றாங்க, இந்த செயினை போட்டுடலாம். என்ன தாயி, நான் பணம் காசு கேட்டா நீ கழுத்துல இருக்கிற செயினையே கழட்டி போடுற. பரவாயில்ல, இதை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. தாயி, உனக்கு பெரிய மனசு. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். உன் குடும்பமும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் வரேன் தாயி.
சரிங்கம்மா. ம், போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம், நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணுக்கு கல்யாணம், புருஷனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்னு சென்டிமெண்ட்டாக பேசி ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட இவங்களும் இருக்கலாம்ல. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு கழுத்தில் கிடந்த செயினை கழட்டி கொடுத்துட்டீங்க. அந்த பொம்பளை ஏமாத்து பேர் வழியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த அம்மாவை பார்த்தா போய் சொல்றவங்க மாதிரி எனக்கு தோணல. நம்ம செஞ்ச உதவியால உண்மையிலேயே அவங்க கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தானே. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உதவி செய்யணுங்கிற மனசு எல்லாருக்கும் வராது. உங்களை கல்யாணம் பண்ண போறவரு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மேடம்.